ஹாய். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு மிக்ஸாலஜிக்கு முன்னாடி எது எதெல்லாம் சொல்லி தரணுமோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது பார்த்தீங்கன்னா பின்ஸு. இது வந்து பிளாக் ஹெட் பின்னு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லர் மிஷினில் யூஸ் பண்ணுற பின்னு. அடுத்தது வந்து இந்த மாதிரி சில பின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிகினர் கிட்டில் கிடைக்கும். இந்த பின்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷாப் கோனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பின் பார்த்தீங்கன்னா 0.5 பின்னு. இது வந்து டிசைன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இதுதான் பெஸ்ட் பின்னு பின். இது பார்த்தீங்கன்னா ஃபிகர்ஸு, பிரைடு, க்ரூமு அந்த மாதிரி மைன்யூட் ஃபிகர் வரைகிறதுக்கு இந்த பின் ரொம்ப யூஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லர் மிஷின் பின்னு நானாக எடுத்து வச்சது. இது பார்த்தீங்கன்னா ஊசியே துணி தைக்கிற ஊசி. எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது எல்லா பின்னும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு டிசைன் போடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கோன் எப்படி ரோல் பண்ணுறான்றது இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீ கட் ஷீட்டு. நான் ஏற்கனவே ப்ரீ கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஷீட் வந்து என்ன அளவு இருக்கணும்னா 7 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ பெரிய இடம் வந்து 7, இது 5 இருக்கணும். இந்த மாதிரி வந்து ப்ரீ கட் ஷீட்டோ விற்குது, நீங்களும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி கோன் மேக்கப் பண்ணுங்க, இங்கே பாருங்க 2 இன்ச்சு இங்கே விட்டுட்டு இந்த இடத்துல வந்து ரோல் பண்ணணும். இந்த 2 இன்ச்சு விட்டால் தான் லாஸ்ட்டில் வந்து வி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நான் கோன் எப்படி மேக் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஷீட்டில் வந்து கொஞ்சம் கோன் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளவலன்னு இருக்கும். ஏன்னா இந்த செலஃபன் ஷீட்டு அந்த மாதிரியான ஷீட்டு. இதே மெட்டாலிக் ஷீட்டு, ஃப்ராசன் ஷீட்டு, கிளாசி ஷீட்டு அந்த மாதிரி ஷீட்டில் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே மேக் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 இன்ச் விட்டால் தான் இந்த இடத்துல வி ஷேப்புன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து ஹோல் வந்து க்ளோஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தம்பு வச்சு உள்ளே பண்ணோன்னா ஹோல் வந்து விரியும், அந்த மவுத் வந்து விரியும். தம்பு உள்ளே பண்ணால் தம்பு வந்து வெளியில் எழுதணும், ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள், உள்ளே எழுக்கிறேன் விரியுது, வெளியே எழுக்கிற இதுவாகுது. ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா வந்து பின் இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வெளியில் எழுத்த பிறகு பின்னை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பின்னு தேவையானதோ அந்த பின்னை இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து டைட் பண்ணிக்கோங்க. பின்னாடி தம்பை வந்து வெளியில் எடுத்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வி ஷேப் வரும். இந்த வி ஷேப் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ளோ நல்லாயிருக்கும். நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா அந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம் மெஹந்தி. ஸோ இந்த மாதிரி 2 இன்ச் விடுற மாதிரி கேப் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து ஃபில்டர் பேப்பரில் நம்ம இருக்கும். ஸோ இப்போ வந்து செல்லஃபன் ஷீட் போட்டு இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வி ஷேப் கிட்ட செல்லோ டேப்பை வச்சு இப்போ நம்ம சீல் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கரெக்டாக பாருங்கள், சின்னதாக எடுத்துக்கோங்க. சின்னதாக எடுத்து இந்த வி ஷேப்புக்கு கரெக்டாக இந்த வி ஷேப்பை மாதிரி வச்சு இதை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓவர்லேப் ஆகி செல்லோடேப் மேலே செல்லோடேப் போயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப கஷ்டம் வர்றதுக்கு. ஸோ இப்போ சீல் பண்ணியாச்சு. இது மாதிரி சீல் பண்ண உடனே அந்த பின்னை வந்து எடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம சீல் பண்ணணும். அப்போ தான் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகாது நம்ம மெஹந்தி வந்து ப்ரெஸ் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துலையும் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இடம் எதுன்னு பார்த்து அந்த இடத்துலையும் நான் சீல் பண்ணிடுறேன். அந்த இடத்துலையும் நான் வந்து செல்லோடேப் போட்டு ஒட்டிடுறேன். இப்போ பாருங்கள், செல்லோடேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ ஒட்டினதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே சீல் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், பின்னும் எடுத்தாச்சு. இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல செல்லோடேப் போட்டு ஒட்டிடணும் லாஸ்ட்டில் போட்டதுக்கப்புறமா. ஸோ இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இப்போ பாருங்கள், இதான் கோன் மேக் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து மெட்டாலிக் ஷீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு நான் பண்ணி காமிக்கிறேன். மெட்டாலிக் ஷீட்டில் வந்து ஈஸியாகவே வந்துடும். மெட்டாலிக் ஷீட் எப்படி மெட்டாலிக் ஷீட்டுன்னு உங்களுக்கு தெரியும்னா அது வந்து கிளிங் சவுண்டு வரும். இந்த சவுண்ட்லேயே வந்து இது மெட்டாலிக் ஷீட்னு தெரிஞ்சிடும். இதே மாதிரி 2 இன்ச்சஸ் நான் விட்டுட்டு இப்போ நான் வந்து ரோல் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா அழகாகவே வரும். ஒரு சார்ட் பேப்பர் மாதிரி, ஒரு பேப்பர் மாதிரி நல்லா வரும். ஸோ வந்து நம்ம ஷீட் வந்து எப்போவுமே வந்து ஒரு புக்குக்குள்ளே வச்சோன்னா நல்லா வரும். நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சோன்னா அது வந்து இதுவாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஈஸியாகவே ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வி ஷேப் வந்துருச்சு. இந்த இடத்துல க்ளோஸாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நான் நினச்சிக்கிறேன். தம்பை வச்சு நான் வந்து உள்ளே இது பண்ணுறேன். உள்ளே பண்ண உடனே திருப்பியும் வந்து மவுத் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் எனக்கு தேவையான பின்னை நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த பின் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த பின் வந்து வச்சிங்கன்னா நிறைய அரபிக் டிசைன் போடுற அளவுக்கு ப்ராடாக போல்டாக அந்த மாதிரியான டிசைன்ஸ் வரும். ஸோ ஃபிகர்லாம் அந்த பின்னுக்கு வராது. ஸோ இப்போ வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நான் ஏற்கனவே வச்ச ஷீட்டும் ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாசி ஷீட் எடுக்கிறேன். இது பேர் வந்து கிளாசி ஷீட்டு. இது வந்து வெறும் இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும். ரோஸு, பிங்க்கு, ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரே கலர் மட்டும் தான் இருக்கும். இது வந்து கிளாசி ஷீட்டு, நல்லா கிளாஸியாக பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த ஷீட்டும் ஈஸியாக வந்து ரோல் பண்ணிடலாம். இது பாருங்கள், இதுவும் ஈஸியாக ரோல் பண்ணிடலாம். இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். உள்ளே தம்பை ப்ரெஸ் பண்ணினா மவுத் இது ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம பின் இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி எல்லா ஷீட்லேயும் பண்ணி பாருங்கள். செல்லோடேப் போடாதீங்க, சும்மா ரோல் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி சீக்கிரமாக அந்த ரோல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ண நிறைய. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொம்போ இல்லை கிளாஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க மிக்ஸாலஜி பண்ணுறதுக்கு. அப்போ தான் நம்ம ஃபில்டர் பேப்பர் இது உள்ளே வச்சு அதுக்கப்புறம் வந்து இது மேலே வந்து ஸ்டாக்கிங்ஸை வந்து நம்ம மாட்டிட்டு
இதில் வந்து நம்ம மெஹந்தி எல்லாமே போடுவோம். ஸோ மெஹந்தி போட்டோன்னே வெயிட் ஆகிடும், நல்லா உள்ளே போயிடும். அதனால எப்படி போடணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டாக்கிங்ஸை மட்டும் எடுத்துட்டு இது மாதிரி கரெக்டாக எடுத்துட்டு அதோட ஃபில்டர் பேப்பரையும் எடுத்துருங்க. ஸ்டாக்கிங்ஸ் வந்து உள்ளே இருக்கும், ஸ்டாக்கிங்ஸ் வந்து மேலே இருக்கணும், அந்த ஃபில்டர் பேப்பர் வந்து கீழே இருக்கணும். அப்போ தான் பிடிச்சி இழுக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி பண்ண உடனே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அப்போ தான் நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்க முடியும். ஸோ எந்த இடத்துலையும் வந்து லூஸ் விட்டிங்கன்னா மெஹந்தி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து நல்லா திருகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். ஸோ இந்த இடத்த எக்காரம் தொண்டு விடாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இடத்துல வந்து வரவே வராது, ரொம்ப டைட் ஆகிடும். அந்த சமயத்தில் வந்து நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா 4 வாட்டி 5 வாட்டி சுட்டிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சி இழுங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து மெயின். இந்த மாதிரி கையை எடுக்காதீங்க, நல்லா பிடிச்சி இழுங்க. இந்த மாதிரி நல்லா பிடிச்சி இழுத்த உடனே எல்லா மெஹந்தியும் வந்துடும். இதில் வந்து ஃபில்டர் ஆகாத மெஹந்தி சிலது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபில்டர் ஆன மெஹந்தி இருக்கும். இது வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு சீல் பண்ணுங்க. லப்பர் பேண்ட் தான் நல்லது, கிளிப்ஸ் எல்லாம் போடாதீங்க, ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா லப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைப் பண்ணிக்கோங்க. நல்லா லப்பர் பேண்ட் போட்டு சுற்றிட்டு இப்போ இந்த எண்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது ஃபில்டர் பேப்பர் கிடையாது, நான் ஃபில்டர் பேப்பர் இல்லாதனால இது யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனால 2 இன்ச் நம்ம விட்டதுனால நல்லாவே உள்ளே போகும். உள்ளே போனோடனே எல்லாத்தையுமே உள்ளே இது பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் மெஹந்தி போகுதான்னு பார்த்துக்கோங்க. எண்டு வரைக்கும் போனதுக்கப்புறம் இது வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும், 3/4 ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதில் செலோ டேப் போட்டு நம்ம சீல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்போ பார்க்கலாம் எப்படி பண்ணுறது.